மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்பது உள்பட அக்கூட்டணியின் தேர்தல் வியூகங்கள் குறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமாருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தேமுதிகவுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. தேமுதிக தலைமை ஏற்பதற்கு மக்கள் நல கூட்டணி தயாராக இருக்கா? தேமுதிக தரப்பில் ஏதோ முன்னேற்றம் தான் இருக்கா? ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். மக்கள் நல கூட்டணியில் தேமுதிக வந்து இணைய வேண்டும். தேமுதிக அவ்வாறு இணைவதன் மூலம் தேமுதிகவுக்கும் நலம் பயக்கும், தமிழகத்திற்கும் நலம் பயக்கும் என்று நாங்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம். தேமுதிக தலைமையை ஏற்றுக்கொள்வதிலே எங்களுக்கு ஈகோ பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் நாங்கள் தேமுதிக அணியிலே இணைகிற போது, விஜயகாந்த் அவர்களின் தலைமையிலான அணியிலே இணைகிற போது, அந்த அணியில் வேறு யார் யார் வந்து இணைவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆக அது ஒரு சிக்கலான பிரச்சனை. பாரதிய ஜனதாவோடு தேமுதிகவுக்கு என்ன உறவு என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்த சூழலில்தான் 8 மாதங்களாக தமிழக அரசியல் களத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற மக்கள் நல கூட்டணியில் அவர் இணைய வேண்டும். அவ்வாறு இணைந்தால் அவருடைய கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்று அறிவித்திருக்கிறோம். இதற்கிடையில் தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பூர்வாங்க பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடங்கிவிட்டோம். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போட்டியிடுறது குறித்து முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? அது பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இருக்கிறேன். எந்த தொகுதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும்.